வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது உளுந்து வெந்தயத்தையும் வச்சு ஒரு கஞ்சி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த உளுந்து வெந்தய கஞ்சி நம்மளோட எலும்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக வயதுக்கு வந்த பெண் குழந்தைகளுக்கு அடிக்கடி இதை செஞ்சு கொடுக்கறது அவங்களோட இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இதை நான் இன்னைக்கு ஊற வச்சு செஞ்சுருக்கிறேன். இது வேணும்னா நீங்கள் வறுத்துட்டு பொடியாக்கி நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி நம்ம தேவைப்படுறப்ப செஞ்சுக்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த உளுந்து கஞ்சி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கருப்பு உளுத்தம் பருப்பு தான் செஞ்சுருக்கிறேன். முழு உளுத்தம் பருப்பு அது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதாவது 1/8 டீஸ்பூன் இருக்கும் இல்லையா, அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் குடிக்கிறதுக்கு இந்த கஞ்சி இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இது சரியாக இருக்கும் இந்த அளவுக்கு செஞ்சோம் அப்படின்னா. இப்போ இதை ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறமா நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கப் அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு 1.5 கப் அளவுக்கு தான் மாவு இருக்கும். இதுக்கு நம்ம மிக்சி அளமுன தண்ணியையும் வேஸ்ட் பண்ணிடாமல் எடுத்துக்கலாம். இப்போ கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி நம்ம இதுக்கு கருப்பட்டி போட்டு தான் செய்ய போகிறோம். கருப்பட்டி ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெல்லம் போட்டு செய்கிறதுனாலும் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. கருப்பட்டி கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்கிறனால நான் உளுந்து ஊற வைக்கிறப்பே கருப்பட்டியும் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊற வைக்கிறப்ப சீக்கிரம் கரைஞ்சிக்கும். ஏன்னா நம்ம இடித்து இதை பாகு காய்ச்சறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். கருப்பட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய தூசு மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு இந்த வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ தூசு மண் இருக்குது அப்படிங்கிறத. இது அளவு பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவு அதிகமாக இருக்கும். இதை நம்ம சுண்ட விட்டுக்கலாம். இப்போ கஞ்சி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 7 கப் அளவுக்கு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா கஞ்சி காய்ச்சறப்ப நமக்கு பொங்கி வெளியில் கொட்டிடும். அதனால் இருக்கிறதுலே பெரிய பாத்திரமாக எடுத்து ஒரு 7 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதிலையே நம்ம இப்போ மிக்சி ஜார் அளமுன அந்த தண்ணியையும் இதிலையே சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிட வேண்டாம். அடுப்பை ஆன் பண்ணிங்கன்னா கட்டி தட்டிடும் நமக்கு மாவு. இப்போ அரைச்ச மாவையும் இதிலையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே கட்டிப்படாமல் முதல்ல கலந்துக்கோங்க. நம்ம கரண்டியை வச்சு கலக்கிறத விட கை அப்படி இல்லைன்னா பீட்டரை வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. கரைஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பீட்டரை வச்சு தான் இதை கலக்கிக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிடலாம். நல்லா கரைஞ்சிரும். நம்ம உளுந்து மாவு அப்படியே உருண்டுக்கிட்டே மேலே நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். கைவிடாமல் சூடானதுக்கப்புறம் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடியில் அப்படியே போய் தங்கி கருகி ஆரம்பிச்சிடும். இது செய்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். பட் பக்கத்துலேயே இருந்து கலந்துக்கிட்டே இருக்கணும். இது நம்ம கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா. கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாவு இந்த மாதிரி பழுப்பு கலராக மாறுறப்ப நம்மளோட மாவு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். பாவங்க போட்ட 1.5 கப் மாவுக்கு எப்படி கஞ்சி பொங்கி வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். நல்ல கலர் மாறிக்கிட்டு இருக்கு. இது வந்துக்கிட்டு இருக்க சமயத்திலே நம்ம வெல்லம் கரைச்ச தண்ணி அதிகமாக இருந்துச்சு இல்லையா, அதை கொஞ்சம் அப்படியே சுண்ட விட்டுக்கலாம். அதுக்காக நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவை காட்டுறேன். ஏற்கனவே நான் பணியாரத்துக்கு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ சில பேர் கேட்டிருந்தீங்க எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு. அவங்களுக்காக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கருப்பட்டியாக இருந்தாலும் வெல்லமாக இருந்தாலும் நல்லா கரைச்சிட்டு அதை ஒரு பாதியாக சுண்ட விட்டுக்கலாம். ரொம்ப நீங்கள் கம்பி பதம்லாம் எடுக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை பாதியாக சுண்ட விடலாம். மீடியம் தீயிலே வச்சு தான் சுண்ட விடணும். பாருங்கள், அப்படியே பாதியாக வந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் இன்றைக்கி ஃபுல்லாக இதை யூஸ் பண்ண போகிறேங்கிறனால இந்த இதிலே நிறுத்திக்கிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இந்த மாதிரி கால்வாசியாக சுண்டுனதுக்கு அப்புறமா நீங்கள் டப்பாவில் போட்டு உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இதை கஞ்சியில் ஊற்றிடலாம். மாவு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெள்ளைப்பாகு தண்ணியை ஊற்றணும். அப்படி இல்லைன்னா மாவு வேகாது. நல்லா இதை நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் செஞ்ச எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன். சரியாக இருக்குது இனிப்பு. இனிப்புக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம்னா இனிப்பு கொஞ்சம் எடுத்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் உப்பும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், நல்லா 2 நிமிஷம் கொதிச்சு இந்த மாதிரி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 1/3 கப்பில் நல்லா திக்கான
தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இது வயிற்று புண்ணாக ரொம்ப ஆற்றும்பாங்க இல்லையா, அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப இது கொடுத்து செய்கிறது ரொம்ப நல்லது. பட் தேங்காய் பால் ஊற்றின உடையே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா தேங்காய் பால் திரிஞ்சுக்கும். நல்லா கலந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியதான். கடைசியாக நான் ஒரே ஒரு ஆப்ஷனல் கொடுத்துருக்கேன். பசங்க விருப்பப்பட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் கடைசியாக நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் நான் கீரி போட்டு அதை வறுத்து அதில் சேர்த்துக்க போகிறேன். இது தேவைப்படாது. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட பாதாம் பிஸ்தா பருப்பு பிடிக்கலனாலும் தேங்காவை கூட துருவியோ இல்லை பல்லாக கீரியோ இதில் வறுத்து போட்டு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்மளோட உளுந்து வெந்தய கஞ்சி தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ஏலக்காய் பொடி அப்படி இல்லைன்னா சுக்கு பொடி கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.